6 நேரங்களில் நாம் ஒலு செய்தால் மிகப்பெரிய நன்மைகள் நம்மை காத்திருக்கின்றன. ஒலு செய்தால் மிகப்பெரிய பலன் கிடைக்கக்கூடிய அந்த 6 சந்தர்ப்பங்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் விரிவாக கேட்போம். ஒரு மனிதன் ஒலு செய்துவிட்டு தனது வலது கையை தனது மார்பில் வைத்து இதயத்தின் பகுதியில் வைத்து ஒரு இஸ்மை ஓதினால் அவனுக்கு 3 மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கிறது. அந்த இஸ்மு என்ன, அந்த 3 பெரிய நன்மைகள் என்ன என்பதையும் இந்த ஒரு வீடியோ மூலமாக தெளிவாக புரிந்து கொள்வோம். நிறைய சகோதரிகளுடைய ஒரு சந்தேகம், ஒலு செய்யும்போது தலையை மறைக்காமல் ஒலு எடுத்தால் அது சரியாகுமா? இதற்கு என்ன பதில்? அதுபோல் பல சகோதரர்களும் ஒலு எடுக்கும்போது 5 வகையான தவறுகளை செய்து வருகிறார்கள். அந்த 5 தவறுகள் என்ன? அந்த தவறுகளை கவனிக்கவில்லை என்றால் நமது ஒலு சரியாகாது. ஒலு சரியாகவில்லை என்றால் நமது தொழுகையும் சரியாகாது. ஆகவே ஒலு எடுக்கும்போது ஆண்களும் பெண்களும் கவனிக்க வேண்டிய அந்த 5 வகையான தவறுகள் என்ன என்பதை நாம் கற்று அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த ஒரு வீடியோ மூலம் புரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வலா ஆலி சய்யிதினா முஹம்மத். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் அளித்து அருள் புரியட்டும். நாம் எல்லாமே கஷ்டங்களும் கவலைகளும் கொண்டவர்கள்தான். நானும் நீங்கள் ஒவ்வொருவரும். அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் துயரங்களையும் நீக்கி நமக்கு சந்தோஷத்தையும் சுகத்தையும் வழங்கட்டும். நம்மில் மறைந்து போன அனைவருக்கும் அல்லாஹு தஆலா மன்னிப்பும் அருளும் அளிக்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்று நான் முக்கியமாக பேச போகிற விஷயம் என்னென்னா, ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் 6 நேரங்களில் ஒலு செய்தால் அல்லாஹு தஆலா அவனுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வழங்குவான். அந்த 6 நேரங்கள் என்ன என்பதையும், அதே போலவே ஒலு எடுத்த பிறகு ஒரு இஸ்மை ஓதினால் கிடைக்கும் பெரிய பலன்கள் என்ன என்பதையும் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் ஒலு என்றால் என்ன என்பதை பார்ப்போம். ஒலு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திற்காக அல்லாஹு தஆலா தனியாக வழங்கிய ஒரு பெரிய இபாதத் ஆகும். இதனை செய்தால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி பல ஹதீஸுகள் உள்ளன. ஒலுவை தொடர்ந்து செய்து வரக்கூடியவங்களுக்கு உடல், மனம், பொருள், ஆன்மீகம் என எல்லா வகையிலும் உயர்ச்சி கிடைக்கும். நாம் அனைவருமே தினமும் ஒலு எடுக்கிறோம், அப்படிதானே? தொழுகைக்காக கண்டிப்பாக ஒலு எடுக்கிறோம். ஒரு மனிதன் தொடர்ந்து ஒலு செய்து வந்தால் மறுமையில் அவனுடைய முகமும் கைகளும் தலையும் கால்களும் ஒளியாகும், பிரகாசிக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. அல்லாஹு தஆலா அவர்களை எளிதாக அடையாளம் காண்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுகிறாங்க, நான் அவர்களை அடையாளம் கண்டு என்னிடம் அழைத்து அவர்களுக்கு ஷஃபாத்து செய்வேன் என்று. அதனாலேயே ஒலு என்பது மிக பெரிய நன்மை கொண்ட ஒரு இபாதத்தாகும். அந்த 6 நேரங்களில் ஒலு எடுத்தால் மிக பெரிய நன்மை கிடைக்கும். முதலாவது, நிக்காஹ், திருமணம் முன் ஒலு எடுப்பது. இது பலர் கவனிக்காத ஒன்று. திருமணத்திற்கு முன் ஒலு எடுப்பது சுன்னத்து மற்றும் மிக பெரிய நன்மை கொண்டது. ஆனால் இது பலர் கவனிக்காத ஒரு விஷயம், அதே நேரத்தில் மிக பெரிய நன்மை கொண்டதாகும். இரண்டாவது, தூங்குவதற்கு முன் ஒருவர் ஒலு செய்து கொண்டு தூங்கினால் அவர் தூங்கிக் கொண்டிருக்கும் முழு நேரமும் மலக்குகள் அவர்களுக்காக, அந்த அடியானுக்காக துஆ செய்து கொண்டே இருப்பார்களாம். அவர்கள் எழும் வரை அல்லாஹுவிடத்திலிருந்து மன்னிப்பும் நன்மையும் கேட்டுக்கொண்டே இருப்பாங்களாம். மூன்றாவது, பயணம் செல்வதற்கு முன் ஒருவர் எங்காவது செல்ல போகிறார் என்றால் அது சிறிய பயணமாகட்டும் பெரிய பயணமாகட்டும், வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன் ஒலு எடுத்து செல்வது ஒரு நல்ல சுன்னத்தாகும். இது பயணத்தில் பாதுகாப்பையும் நன்மையையும் தரும். நான்காவது, குர்ஆன் ஓதுவதற்கு முன் ஒருவர் குர்ஆன் ஓத நினைத்தால் கையில் எடுத்து படித்தாலும் சரி, மனப்பாடமாக ஓதினாலும் சரி, அந்த நேரத்தில் ஒலுவுடன் இருப்பது மிகவும் நல்லது. அது மட்டுமில்லாமல் அதிக நன்மையை கொண்டு தரக்கூடிய ஒரு விஷயம். ஐந்தாவது, ஹதீஸ் கற்கும் முன் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகளை கற்க அல்லது கேட்க முனைவதற்கு முன் ஒலுவுடன் இருப்பது மிகவும் மரியாதையும் நன்மையும் தரக்கூடிய ஒரு விஷயம். ஆறாவது,
எந்த நல்ல காரியத்திற்கும் முன் ஒருவர் நல்ல காரியம் ஒன்றை ஆரம்பிக்கப் போகிறார் என்றால், அல்லது நல்ல ஒரு காரியத்திற்காக எங்கேயாவது செல்ல போகிறார் என்றால், அந்த நேரத்தில் ஒலுவுடன் இருப்பது மிகவும் புண்ணியமானது என்று அறிஞர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. அப்படி என்றாலும் இந்த 6 நேரங்கள் மட்டுமில்லாமல் இதற்கு வெளியிலும் ஒரு அடியான் ஒலுவை தொடர்ந்து வைத்திருப்பது மிகவும் நல்லது. எடுத்துக்காட்டாக, நாம் ஒரு தொழுகைக்காக ஒலு செய்கிறோம். அதற்கு பிறகு அடுத்த தொழுகை நேரம் வந்தாலும் ஒலு முறியவில்லை என்றாலும் கூட நாம் அந்த தொழுகைக்கு முன் மீண்டும் ஒலுவை புதுப்பித்து எடுப்பது மிகவும் சிறந்ததாகும். ஒலு இருக்கும்போது அதற்கு மேலாக மீண்டும் ஒலு எடுப்பது என்பது ஒரு சுன்னத்தாகும். மேலும் அது மிக பெரிய நன்மை கொண்டதாகும். இனி நாம் பார்க்க போவது ஒலு எடுக்கும்போது பலர் கவனிக்காமல் செய்யக்கூடிய சில தவறுகள் பற்றியது. இந்த தவறுகள் காரணமாக சில சமயங்களில் நம்முடைய ஒலு சரியாகாமல் போகும். முதலாவது, சிலர் ஒரு சிறிய பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரில் கையை வைத்து நேரடியாக ஒலு எடுக்கிறார்கள். அதாவது அந்த தண்ணீரில் கையை நனைத்து அதிலிருந்து எடுத்தே முகம், வாய், கைகள் அனைத்தையும் கழுவுகிறார்கள். இது சரியான முறை கிடையாது. சிறிய பாத்திரத்தில் கையை நனைத்தால் ஒலு எடுக்கக்கூடாது. அதை பயன்படுத்த வேண்டுமென்றால் ஒரு கப் எடுத்து அந்த தண்ணீரை அந்த கப்பில் எடுத்து அதை ஊற்றி பயன்படுத்தலாம். அல்லது யாராவது ஊற்றி கொடுத்தாலும் சரி, அல்லது டேப் மூலம் எடுத்தாலும் சரி, அதாவது பைப்பு மூலம் எடுத்தாலும் சரி. இரண்டாவது, ஒரு மனிதன் ஒலு எடுக்கும் போது செய்யும் பெரிய தவறு என்னவென்றால் 3 தடவை விட அதிகமாக கழுவுவது. கவனமாக கேளுங்கள், இது பலரும் செய்யக்கூடிய ஒரு பொதுவான தவறு. ஒலு செய்யும்போது ஒரு உறுப்பை கழுவும் போது 1 தடவை கழுவுவது ஃபர்ல், கட்டாயம். 2 தடவை கழுவுவது சரி. 3 தடவை கழுவுவது சுன்னத்தாகும். ஆனால் 4, 5 என அதிகப்படுத்தி கழுவுவது தவறு. சில பண்டிதர்கள் இதை ஹராமுக்கு நெருக்கமாக கராஹத் என்று கூறியுள்ளனர். அதனால் ஒலு எடுக்கும்போது 3 தடவைக்கு அதிகமாக கடக்காமல் கவனமாக இருக்க வேண்டும். இனி மற்றொரு முக்கியமான ஒரு விஷயம், ஒலு எடுத்த பிறகு கால்களை கழுவும் போது பலர் கவனிக்காமல் விடும் ஒரு பெரிய தவறு உள்ளது. அதாவது காலின் பின்புறம் நன்றாக நனைக்காமல் விடுவது. சிலர் பைப்பை திறந்து வைத்து காலின் முன்புறம் விரல்கள் மட்டும் கழுவி விடுகிறார்கள். ஆனால் காலின் பின்புறம் பின்னாடி நனைவது கிடையாது. இது சரியான ஒலு ஆகாது. காலின் முன்புறமும் சரி பின்புறமும் சரி முழுமையாக நன்றாக கழுவ வேண்டும். மேலும் கால்களை தேய்த்து கழுவுவது சுன்னத்தாகும். அதோடு சிலர் காலில் சாக்ஸ் அணிந்தபடியே அதன் மேல் தண்ணீர் ஊற்றி அல்லது தடவி ஒலு செய்ய முயற்சிக்கிறார்கள். இது சரியான முறை கிடையாது. சாக்ஸ் அணிந்திருந்தால் அதை அகற்றி கால்களை நேரடியாக கழுவ வேண்டும். இனி மற்றொரு முக்கியமான விஷயம், கைகள் மற்றும் கால்களின் நகங்களுக்குள் தண்ணீர் செல்ல வேண்டும். நகங்களுக்குள் தண்ணீர் செல்லாமல் இருந்தால் ஒலு சரியாகாது. சிலர் நகங்களை நீளமாக வளர்த்துவிட்டு அதன் உள்ளே அழுக்கிருப்பதால் தண்ணீர் உள்ளே செல்லாமல் அப்படி போய்விடும். அப்படி இருந்தால் நமது ஒலு முழுமையடையாது. மேலும் சிலர் நெயில் பாலிஷ் பயன்படுத்துகிறார்கள். அது நகத்தின் மேல் படலாம். இதனால் தண்ணீர் நகத்தை தொடாது. அப்படியானாலும் ஒலு சரியாகாது. அதனால் நகங்களில் தண்ணீர் செல்லும் வகையில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போலவே கால்களின் விரல்களுக்கு இடையில் தண்ணீர் செல்ல வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. சிலர் வெறும் தண்ணீர் ஊற்றி விடுகிறார்கள். ஆனால் விரல்களுக்கு இடையில் நன்றாக தண்ணீர் செல்லாது. அதுவும் சரி கிடையாது. கால்களின் விரல்களை கையால் இடை செலுத்தி ஒவ்வொரு இடத்திலும் தண்ணீர் செல்லும்படி கழுவ வேண்டும். அதே போலவே கைகளை கழுவும் போதும் முழங்கை வரை நன்றாக கழுவ வேண்டும். சிலர் கையின் ஒரு பகுதியை மட்டும் கழுவி விடுகிறார்கள். அது சரியான ஒலு ஆகாது. முழங்கை உட்பட முழுவதுமாக தண்ணீர் சென்றிருக்க வேண்டும். முகத்தை கழுவும் போது கூட சிலர் முழுமையாக கழுவாமல் விடுகிறார்கள். முகத்தின் எல்லை என்னவென்றால் நெற்றியில் முடி முளைக்கும் இடத்திலிருந்து தாடை வரை, ஒரு காதிலிருந்து மற்ற காது வரை முழுவதும் தண்ணீர் சென்றிருக்க வேண்டும். அதே போலவே தலையை தடவுவது ஒலுவின் ஃபர்லில் ஒன்று. தலையின் ஒரு பகுதியையாவது தடவ வேண்டும் என்பது கட்டாயம். முழு தலையையும் தடவுவது சுன்னத்தாகும். காதுகளை தடவுவதும் சுன்னத்தாகும். இது எல்லா விஷயங்களும் நாம் மதரசாவில் படித்த விஷயங்கள் தான். ஆனாலும் ஒலு எடுக்கும்போது இவற்றை கவனமாக செய்ய வேண்டும். சிலர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம், அவுரத் மறைக்காமல் ஒலு எடுக்கலாமா? அதாவது உடை இல்லாமல் நின்று ஒலு எடுத்தால் அது சரியாகுமா?
உழு சரியாகும். ஆனால் அவ்வாறு செய்வது கராஹத் என்று சில அறிஞர்கள் பண்டிதர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க. அதனால் அவுரத்தை மறைத்தபடி ஒழு எடுப்பது தான் சிறந்தது. அதாவது மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்து எடுக்க வேண்டும். அதே போலவே சில சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், தலை மறைக்காமல் ஒழு எடுத்தால் சரியாகுமா என்று. அப்படியே ஒழு எடுத்தாலும் ஒழு சரியாகும், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் தலை மறைத்தபடி ஒழு எடுப்பது சிறந்ததாகும். ஆகவே அவுரத்தை மறைத்து மரியாதையுடன் ஒழு எடுப்பது நல்லது என்பதை மறக்காமல் இருக்க வேண்டும். இப்போது வரை நாம் 2 முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். 1, ஒழு எடுக்கும்போது கவனிக்க வேண்டிய தவறுகள். 2வது, ஒழு எடுத்தால் நன்மை கிடைக்கக்கூடிய அந்த 6 நேரங்கள். இப்போது நாம் பார்க்க போவது, ஒரு அடியான் ஒழு எடுத்த பிறகு ஒரு இஸ்மை ஓதினால் கிடைக்கக்கூடிய பெரிய நன்மைகளை பற்றி. ஒரு மனிதன் ஒழு செய்த பிறகு அல்லாஹுவின் ஒரு இஸ்மை தொடர்ந்து மறக்காமல் சொல்லி கொண்டிருந்தால் அவனுக்கு 3 பெரிய நன்மைகள் கிடைக்கிறது. அவனுடைய செல்வம் அதிகரிக்கும், அவனுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக சாலிகீனாக மாறுவார்கள், அவன் வாழ்க்கையின் இறுதி நல்லதாக இருக்கும், மேலும் கெட்ட மரணத்திலிருந்து அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இதுவே ஒரு மனிதனின் இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் வெற்றி அளிக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளாகும். ஒழு எடுத்த பிறகு நாம் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு துவா இருக்கிறது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அதற்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுவது சுன்னத்தாகும். நாம் ஒரு தொழுகைக்காக ஒழு எடுத்திருக்கிறோம். அந்த ஒழுவிற்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதினால் அடுத்த முறையாக ஒழு எடுக்கும் வரை அந்த இடைப்பட்ட நேரத்தில் செய்த பாவங்களை அல்லாஹு தாலா மன்னித்து விடுவான் என்று ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. அதற்கு பிறகு இறைவனுடைய சக்தி மிகுந்த ஹஸ்மால் உஸ்னால உள்ள ஒரு இஸ்மை நமது இதயத்தில் வலது கையை நமது இதயத்தில் வைத்து 5 தடவை நாம் ஓத வேண்டும். முதலில் ஒழு செய்ய வேண்டும். 2வது, ஒழுவிற்கு பின் நாம் ஓதக்கூடிய துவாவை ஓத வேண்டும். 3வது, ஒரு முறை ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்ளுங்கள். 4வது, வலது கையை மார்பில் வைத்து இதயத்தில் வைத்து 5 தடவை யா ஷக்கூர் யா அல்லா, யா ஷக்கூர் யா அல்லா, யா ஷக்கூர் யா அல்லா, யா ஷக்கூர் யா அல்லா என்று ஓதிக்கொள்ளுங்கள். அப்படியானால் அல்லாஹு தாலா உங்களுடைய செல்வத்தை, ரிஸ்கை, சம்பாத்தியத்தை, வருமானத்தை உயர்வடைய செய்வான். செல்வம் என்பது அதிகரிக்கும். அல்லாஹு தாலா நமது பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக, நல்ல பிள்ளைகளாக ஆக்குவான். நமது ஆக்கிபத்தை, அதாவது நமது கடைசி மரண நேரத்தை அல்லாஹு தாலா நல்ல மரணமாக்கி தருவான். இந்த விஷயங்கள் போதுமே நமது துனியாவும் ஆகிரவும் வெற்றியடைவதற்கு. இறைவா, இங்கு சொல்லப்பட்ட இந்த நன்மைகள், இந்த சிறப்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்கு நீ அருள் புரிவாயாக ரப்பே. அல்லாஹ் நம்மிடமிருந்து இந்த அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி நமக்கு ஆரோக்கியத்தையும் நலனையும் வழங்க வேண்டும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தால் அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இந்த நன்மை கொண்டு சேருங்கள். அல்லாஹ் தஆலா நாம் எல்லாரையும் நல்லவர்களாக ஆக்கி அமைதியுடனும் பாதுகாப்புடன் வாழும் மக்களாக மாற்ற வேண்டும். ஆமீன். இன்னும் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் வேறொரு வீடியோவில் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.